ஸ்பெயின் நாட்டில் நடைபெற உள்ள உலக இரும்பு மனிதன் போட்டியில் இந்தியா சார்பில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஸ்ட்ராங்மேன் கண்ணன் தேர்வு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நாகர்கோவிலில் தனியார் கல்லூரியில் மாணவ மாணவியர்களுக்கு மத்தியில் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டார். போதை பழக்கத்திலிருந்து மாணவர்கள் விடுபடவும் மாணவர்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைக்கவும் அவர்கள் முன்பாக பயிற்சியில் ஈடுபட்டதாகவும் தமிழக அரசு என்னை ஊக்குவித்தாள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னை போன்ற 100 இரும்பு மனித இளைஞர்களை உருவாக்குவேன் என இரும்பு மனிதன் கண்ணன் தெரிவித்தார். உலக அளவில் மிகவும் பிரபலமான விளையாட்டுப் போட்டிகளில் ஸ்ட்ராங்மேன் போட்டிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த போட்டியில் சர்வதேச அளவில் கலந்து கொள்ளும் வீரர்கள் தங்களது உடல் எடையை விட பல மடங்கு எடை கொண்ட பொருட்களை தூக்கி சாதனை படைத்து வருகிறார்கள். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கண்ணன் என்ற ஆயு பட்டதாரி ஒருவர் இந்தியாவின் இரும்பு மனிதனாக வலம் வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள தாமரை குட்டிவிளை பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தனது 90 கிலோ உடல் எடைக்கு அதிகமான எடை கொண்ட பொருட்களை தூக்கி சாதனைகள் படைத்து வருகிறார். மேலும் இளம் வயதில் இருந்து உடற்பயிற்சி செய்து பல பரிசுகளையும் பெற்றுள்ளார். பல்வேறு எடை பிரிவு போட்டிகளில் பங்கேற்று கனரக வாகனங்களை தனது உடலால் இழுத்து 3 முறை ஸ்ட்ராங்மேன் ஆஃப் இந்தியா பட்டம் வென்றுள்ள இவர் கடந்த ஆண்டு நாகர்கோவில் அருகே விஸ்வாசபுரம் 4 வழிச்சாலையில் பகுதியில் 13.5 டன் கிலோ எடையுள்ள 14 டயர் கொண்ட லாரியை கயிற்றால் கட்டி 4 நிமிடங்களில் 111 மீட்டர் தூரம் இழுத்து சாதனை படைத்தார். அதனைத் தொடர்ந்து 90 கிலோ உடல் எடை கொண்ட கண்ணன் தனது எடையை விட 4 மடங்கு எடை கொண்ட 370 கிலோ காரை யோக்வாக் என்ற முறைப்படி 25 மீட்டர் தூக்கி நடந்து சென்று உலக சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் முதல் முறையாக இந்தியாவில் பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் நடைபெற்ற உலக இரும்பு மனிதன் போட்டியில் இந்தியா சார்பாக இவர் கலந்து கொண்ட 85 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப் பதக்கம் பெற்று 2ஆம் இடம் பிடித்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார். அதுவரை தமிழகத்தின் இரும்பு மனிதன் என பெயர் எடுத்த கண்ணன் இந்தியாவின் இரும்பு மனிதன் என்ற பெயரினை பெற்றார். இதன் மூலம் உலக அளவில் நடைபெறும் இரும்பு மனிதன் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொள்ள தேர்வானார். இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டிற்கான உலக அளவிலான அர்லாண்டோ கிளாசிக் இரும்பு மனிதன் போட்டி வரும் அக்டோபர் மாதம் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் ஸ்பெயின் நாட்டில் நடைபெறுகிறது. இதற்காக அவர் இன்று நாகர்கோவிலில் உள்ள பயோனியர் குமாரசாமி கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் லாக் லிஃப்ட், ஃபார்மர் வாக், டயர் ஃபிளிப், ஆக்சில் டெட்லிஃப்ட் போன்ற கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டார். இதனை தமிழக பால்வளத்துறை அமைச்சரின் மகனும் தொழிலதிபருமான ரேமோன் தொடங்கி வைத்தார். இரும்பு மனிதன் கண்ணன் கல்லூரியில் நிகழ்ந்து காட்டிய சாதனையை மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். இன்றைய காலகட்டத்தில் போதைப் பொருட்களுக்கு இளைஞர்கள் அடிமையாகி வருகின்றனர். அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்திலும் தங்கள் உடம்புகளை கட்டுக்கோப்பாக உருவாக்கும் இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்படுவதாகவும் இந்த மாதம் ஸ்பெயின் நாட்டில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க கடுமையாக பயிற்சி மேற்கொண்டு வருகிறேன். நிச்சயம் தங்கப்பதக்கம் பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பேன் எனவும் தமிழக அரசு என்னை ஊக்குவித்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னை போன்ற 100 இரும்பு மனிதர்களை உருவாக்குவேன் என நம்பிக்கை தெரிவித்தார். 24 அர்னால்டு உலக இரும்பு மனிதன் போட்டியிருக்கு இந்தியா சார்பாக அக்டோபர் 12, 13 ஸ்பெயினில் நடக்குது. அதில் நான் நம்மளுடைய தமிழகத்திலிருந்து தேர்வு பெற்றிருக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். குறிப்பாக பல்வேறு சாதனைகள் புரிந்திருந்தாலும் பல்வேறு சாதனைகள் இருந்தால் கூட இன்றைக்கி அதாவது ஸ்பெயினில் லாக் ப்ரெஸ்ஸு, ஃபார்மர்ஸ் வாக்கு, ஆக்சில் டெட்லிஃப்ட்டு, அப்புறம் டயர் ஃபிளிப்பு இந்த 4 போட்டி நான் 80 to 95 கிலோ எடைப்பிரிவில் அமெச்சூர் ஸ்ட்ராங்மேன் போட்டியில் நான் கலந்துக்க போகிறேன். அதுக்கு அஃபிஷியலாக ஸ்பெயினில் எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. அதன் முன்னோடியாட்டு இன்று நம்மளோட நாகர்கோவில் பயோனியர் குமாரசாமி கல்லூரியில் முதற்கட்ட பயிற்சியை இன்று மிகவும் சிறப்பாக துவக்கியுள்ளேன். அதற்கு இந்த பயிற்சியை துவக்கி வச்சு நம்மளுடைய மண்ணின் மைந்தர் ரிமோன் அவர்கள் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்திருந்தார்கள். அதே நேரத்தில் இன்று இளைஞர்களுக்கு மத்தியில் நான் பண்ணுவதற்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போதை, அதாவது பார்த்திங்கன்னா நிறைய போதையில் ரொம்ப பசங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. இப்போ நான் ரொம்ப உடல் வலிமையாக இருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டில் இருக்கிறது ரொம்ப உடல் வலிமையாக இருக்காது. அதாவது இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டி தான் அந்த கல்லூரியை நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதனால் வருங்காலங்களில் நான் மட்டும் இல்லாமல் என்னை மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஸ்ட்ராங்மேனும் உருவாக்குறது தான் என்னோடய லட்சியம். இந்த போட்டியானது உலக அளவில் உலக வீரர்கள் கலந்து கொண்டாலும் நமது குமரி மாவட்டத்தில்
நான் என்ன மாதிரி அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன மாதிரி ஒரு 100 பேர் உருவாக்குறது என்னோட ஆசை. நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் என்னை மாதிரி நிறைய இளைஞர்கள், அதாவது இளைஞர்கள் இப்படி இந்த மாதிரி ஒரு இரும்பு மனிதனை வந்து என்னால் உருவாக்க முடியும். இந்த இரும்பு மனிதன் போட்டி வந்து மற்ற ஸ்போர்ட் மாதிரி கிடையாது. இந்த ஸ்போர்ட்டில் வந்து எப்படின்னாக்கி வந்துட்டு நம்ம உடல் வந்து எல்லாமே ஒரு ஷேப்பே வித்தியாசமாக இருக்கும். இதை ப்ராப்பராக ஒரு நல்ல கைட்னஸில் பண்ணும்போது நீங்கள் நாளைக்கு ஒரு டிஃபென்ஸில், அதாவது ஒரு ஆர்மிலையோ ஒரு அத்லெட்லையோ ஒரு ரெஸ்லிங்லையோ எந்த ஸ்போர்ட்டுக்கும் இது யூஸ்ஃபுல்லான ஒரு கேமு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாக் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு சவுத் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வந்து லாக் ப்ரெஸ் எங்கேயுமே கிடையாது. இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா எங்கேயுமே கிடையாது. இந்த எல்லாமே நானே என்னோட ஒரு சொந்த இதில் நான் கஸ்டமைஸ் பண்ணி இன்றைக்கி உலக அரங்கில் போயிருக்கேன். இதை வந்து நம்மளுடைய அரசு வந்து கவனத்தில் கொண்டு வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஊக்கம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் நம்ம வர முடியும். அதாவது இந்த ஆண்டு கண்டிப்பாக நம்மளோட இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்புன்னு நம்பிக்கை இருக்குது. கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டு என்னோட பயிற்சி மிகவும் சிறப்பாக இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த 4 பயிற்சியும் மிகவும் சிறப்பாக முடித்திருக்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து தங்க வெல்மேன் நம்பிக்கை இருக்குது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.